வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையிலான ஆட்சி ஓரளவிற்கு என்பதை விட சிறப்பாக செயல்பட தொடங்கியுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா ஆட்சி பொறுப்பேற்று ஒரு 4 நாளில் பாருங்க, சென்னையில் இல்லீகல் பார் அடிஷன் உருகிட்டாங்க. பார் வித்தவன் மூடிட்டு போயிட்டான், சரக்கு வித்தவன் கைதை ஜெயிலில் இருக்கிறான். தொடர் அதிரடி நடவடிக்கை. இந்த சட்டவிரோத பார் விற்பனையில மாமூல் வாங்கிய ஒரு இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்டு. இந்த டிராபிக்ல மாமூல் வாங்கிய 3 போலீஸ் சஸ்பெண்டு. இதான் தமிழ்நாட்டில் நடக்காத ஒண்ணு, செய்யாத ஒண்ணு. இன்னைக்கு நடிகர் விஜய் தலைமையிலான, முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் மிக சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அரசு ஊழியர்லாம் ஒரு பக்கம் ஏன்டா ஓட்டு போட்டோன்னு நினைக்கிறான். ஏன்னா நீங்க வேற ஊழலை ஒழிப்பன்ட்டீங்க, சொத்தை பறிமுதல் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க. அதனால அரசு ஊழியர்லாம் என்னடா இது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சில அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வரக்கூடிய முதல்வர் விஜய் அவர்களுக்கு, அந்த அரசாங்கத்திற்கு ஒரு தாழ்மையான ஒரு கோரிக்கை. மக்கள் சொன்னதை உங்கள்கிட்ட நாங்கள் சொல்றோம், அவ்வளவுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டுறவு கடன் சங்கம்னு ஒன்று இருக்குங்க. தமிழ்நாடு வீட்டு வசதி சங்கம், கடன் சங்கம், கூட்டுறவு சங்கம், எல்லா சங்கம் சொல்லி தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அதை இந்த வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுப்பாங்க. லோன் வாங்குவாங்க. சில பேர் கட்டுவாங்க, சில பேர் சூழ்நிலை கட்ட முடியாது, தள்ளுபடி பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. அதே போல தமிழ்நாடு முழுக்க வாங்கின பணத்துக்கு வட்டி, அதுக்கு போட்ட அபராத வட்டி, அதுக்கு போட்ட கூடுதல் அபராத வட்டி, இவைகள்லாம் இந்த அபராத வட்டி, கூடுதல் அபராத வட்டியை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தள்ளுபடி பண்ணிட்டு அசலையும் வட்டியும் நிறைய பேர் கட்டிட்டாங்க. அது கட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ வீட்டு அடமானம் போட்டு லோன் வாங்கினாங்க, லோன் பணம் கட்டிட்டாங்க. இப்போ பத்திரம் அவங்க கொடுக்கணும்ல, கொடுக்காமே இருக்கிறாங்க 5 வருஷமா. இடம் அடமானம் ரத்து பண்ண முடியாம, பத்திரம் கைக்கு வர முடியாம, அந்த இடத்த திருப்பி இன்னொருத்தவங்களுக்கு விற்கவும் முடியாம, வாங்கவும் முடியாம, இது மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய பேர் இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பணத்தையும் கட்டியாச்சு, வட்டியும் கட்டியாச்சு, அரசு சொன்னபடி எல்லாம் கட்டியாச்சு, ஓரல் ஆர்டர் வாங்கி எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் சுமார் 5000த்துக்கும் மேற்பட்ட பத்திரங்கள் உரியவர்களுக்கு கொடுக்காமல் இன்றைய வரைக்கும் சென்னை தலைமையகத்துல கிடப்புல கிடக்கு. இதனால பேங்க் எல்லாம் போயிட்டு, நான் பணம் கட்டல, வட்டியோட கட்டி முடிச்சிட்டல, எத்தனை வருஷம் ஆகுது, ஏன் எனக்கு பத்திரம் தர மாட்டேன்ற அப்படின்ட்டு நிறைய இடத்துல கூட்டுறவு சங்க செயலாளர்கிட்ட போய் நிறைய பேர் வம்பளக்குறாங்க, ஆதங்கத்தை கொடுக்குறாங்க, பிரச்சனை ஆகுது, கைகளை கூட ஆகுது, போலீஸார் கூட இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆகவே இந்த நிலையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெண்டிங்ல இருக்கக்கூடிய, அதாவது அசலையும் வட்டியும் கட்டிட்டு பத்திரம் கைக்கு வராம தமிழ்நாடு முழுக்க தவித்து கொண்டு இருக்கக்கூடிய சுமார் 5000த்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த பத்திரத்தை நீங்க திருப்பி கொடுக்கணும் என்பதுதான் இந்த காணொலியின் மூலமாக அந்த அரசினுடைய காதுகளுக்கு நாம் சொல்லுகிற செய்தி. இல்லை இன்னொன்னு தெரியுங்களா சொல்றான், நீங்க சொன்னீங்களா லஞ்சம் கேட்டால் லஞ்சம் வாங்கினால் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்ட்டு. கூட்டுறவு சங்க செயலெல்லாம் போயிட்டு நீ 20,000 பணம் கேட்ட, 10,000 லஞ்சம் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் முதலமைச்சர் செல்லுக்கு அனுப்புவேன், புகார் கொடுப்பேன் அப்படின்ட்டு நீங்க சொன்னதை வச்சு அவன் சில செயலாளர்களை மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இதனால ஒரு பெரிய இஷ்யூவா ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு. இல்லை என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க வீட்டு வசதி கடன் சங்கங்களிலே செயலாளராக இருக்கக்கூடியவர்கள், வேலையில் இருந்தவர்களுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம ஊதியம் வராமல் அவங்களை தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கான ஊதியத்தை கொடுக்கணும். மீண்டும் அந்த வங்கிகளுக்கு கடனுக்கான ஒரு திட்டத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி அந்த பணமும் அசலும் வட்டியும் கட்டியிருக்கான சுமார் 5000 பேருக்கு மேல இருக்கான தமிழ்நாட்டில், அவனுக்கு அந்த பத்திரத்தை திருப்பி நீங்கள் கொடுத்தால் மிக சிறந்த ஒரு உதவியாக அந்த விவசாயிகளுக்கு இருக்கும். அந்த விவசாயிகள் இன்னைக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க பத்திரத்தை வாங்க முடியாம. இதை இந்த காணொலியின் மூலமாக தமிழக அரசாங்கம் செவி கொடுத்து கேட்டு, பத்திரம் தராதவர்களுக்கு, பத்திரம் வழங்காதவர்களுக்கு உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிற பத்திரத்தை எடுத்து கொடுங்க, போதும், அவ்வளவுதான். இதை மட்டும் செய்தால் இந்த அரசுக்கு நாம் நன்றியுடையவராக இருப்போம், மக்கள் நன்றியுடையவராக இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.